ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட ரிவைசிங் கமிட்டி இன்றைக்கி படத்தை பார்க்குறதா அது மத்தியானம் பார்க்குறதா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்க அப்படின்னா படத்தை பார்க்குறதா கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட கமிட்டி மெம்பரில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படியுமே இழுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நேற்றே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நியூமர் போயிட்டு இருந்துச்சு. பவன் கல்யாண் அவர்கள் என்டிஏ கூட்டணி பேசிகிட்டு இருக்காரு தளபதி கூட அப்படிங்கிற மாதிரியும், அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க தாவேக்கா தரப்பில். ஸோ இதுக்கெல்லாம் இந்த ரூமர்ஸ்க்கெலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஆல் ஆஃப் சடன் திடீர்னு மத்தியானம் பார்க்க வேண்டிய படத்தை கமிட்டி மெம்பர் ஒருத்தர் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொன்னது யோசிக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி பார்த்துருந்தாங்க அப்படின்னா மார்ச் 19 ஒரு வேளை படம் ரிலீஸ் ஆயிருமோ, ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மார்ச் 19 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அதையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம ஆனால் தளபதியின் எல்லாருமே நம்ம மனசை தேர்த்திக்கிட்டோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிறது, கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே யோசிச்சிருந்தோம். அதுக்கு தான் தயாராக இருக்கும். நம்ம இப்போ ஃபுல் ஸ்விங்கில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ஜனநாயகன் படத்தை வச்சுக்கிட்டு பந்தாடுறாங்க. ஸோ எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணாலுமே தளபதிக்கு ஃபேவராக தான் அமையும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.